எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிப்ட் என்ட்ரி அண்டு பேமெண்ட் என்ட்ரி இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஜிங் அனாலிசிஸ், இந்த 3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பெரிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் அனாலிசிஸ். அந்த ஏஜிங் அனாலிசிஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சேல்ஸ் என்ட்ரியும் கரெக்டாக போட்டோமா, எல்லா ஓப்பனிங் பேலன்ஸும் கரெக்டாக போட்டோமா, எல்லா ரெசிப்ட் பேமெண்ட்டை கரெக்டாக போட்டோமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். முதல்ல சேல்ஸ் என்ட்ரி எல்லா சேல்ஸ் என்ட்ரியும் போட்டாமல் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டேலி ஓப்பன் பண்ணிப்போம். விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டேலி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஓப்பன் பண்ணால் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டேலின்னு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேலி ஓப்பன் பண்ணுங்கள். எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட். ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் கே ஹெச் என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் அட்வர்டைசிங் இந்த சம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்ன சேல்ஸ் என்ட்ரி போட்டுருவோம். பேலன்ஸ் ஷீட் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம போட்டுருக்கோம், டேலி ஆகுது. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ், ஒரு சேல்ஸ் ரிஜிஸ்டரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சேல்ஸ் ரிஜிஸ்டரை எப்படி பார்க்கணும், ஒரு பார்ட்டி லெட்ஜரை எப்படி பார்க்கணும். ஓகேவா? ஒரு சேல்ஸ் லெட்ஜரை எப்படி பார்க்கணும், ஒரு பார்ட்டி லெட்ஜரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேல்ஸ் லெட்ஜரை பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி போய்ட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், அதில் போய்ட்டு கேட்வே ஆஃப் டேலிங்கிறது தான். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் அக்கௌண்ட்ஸ் புக், அக்கௌண்ட்ஸ் புக்கில் சேல்ஸ் ரிஜிஸ்டர், அக்கௌண்ட்ஸ் புக்கில் சேல்ஸ் ரிஜிஸ்டர். அந்த சேல்ஸ் ரிஜிஸ்டரில் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி காலம்னர் ரிப்போர்ட்டுக்கு கேட்கும். இந்த F8 என்டர் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வவுச்சர்ஸ் காட்டும். அதில் காலம்னர் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலம்னர் ரிப்போர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ சேல்ஸ் ரிஜிஸ்டர் எப்படி வியூ பண்ணணும் இன்னொரு முறை பாருங்கள். சேல்ஸ் ரிஜிஸ்டர் எப்படி வியூ பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர், அதில் போய்ட்டு என்டர் கொடுத்து F8 காலம்னர் கொடுங்க. காலம்னர் கொடுத்து கண்ட்ரோல் ஏ இந்த மாதிரி உனக்கு கேட்கும். இதில் உனக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காலம்னர் ரிப்போர்ட் வரும். இந்த காலம்னர் ரிப்போர்ட்னால என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் வந்து கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்கா செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,33,369 இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் வேல்யூ. இது ரெண்டும் சேர்ந்து டேக்ஸ் வேல்யூ. இது வந்து ரவுண்ட் ஆஃப். இந்த 3 சேர்ந்தது தான் இந்த கிராஸ் டோட்டல் அப்படிங்கிறது இந்த வேல்யூ வரும் 275. அதாவது 233 + 21 + 21 இதெல்லாம் சேர்ந்தது 275. இப்போ வந்து இது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் என், கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என் கொடுத்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் பெருக்கி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2,33,769 இன்ட்டு சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%. ஸோ 9% அப்படின்னு போட்டு என்டர் போட்டிங்கன்னா 21,039 ரூபா 21 பைசா வருது. 21,039 ரூபா 21 பைசா. ஸோ தட் நம்ம போட்ட என்ட்ரி இது வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். அபிராமி, பரத், மகா, ராஜேஷ் 4 தான் போட்டிருக்கோம். அபிராமி போட்டிருக்கோம், பரத் போட்டிருக்கோம். பாக்கி இருக்கிற சேல்ஸ் என்ட்ரி எல்லாத்தையும் போடணும். எல்லா சேல்ஸ் என்ட்ரியும் போட்டால் தான் நமக்கு தெரியும். இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், அபிராமி, பரத் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், மகாவும் ராஜேஷும் அது மாத்திரம் போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் யார் பண்ணுறோம், ராஜேஷ் டேக்ஸபிள் வேல்யூவில் யார் போட்டுருவோம், மகாராஜா, மகா என்டர்பிரைசஸ், ராஜேஷ் ஏஜென்சிஸ் இது மாத்திரம் போட்டிருக்கோம். பாக்கி இருக்கிற சேல்ஸ் இன்வாய்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். இப்போ பாக்கி இருக்கிற சேல்ஸ் இன்வாய்ஸ்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் கடகடன்னு போட்டுறேன். ஒரு 4 இன்வாய்ஸு அதை நம்ம கடகடன்னு போட்டுருவோம். ஓகேவா? ஒரு 4 இன்வாய்ஸ் தான் இருக்குது, அதை கடகடன்னு போட்டுருவோம். ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி போடணும். இப்போ தீபிகா ஏஜென்சிஸ் 1.5 சேல்ஸுக்கு போடணும்னா என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி, கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8, அதில் போய்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோ. F2 போட்டு டேட் வந்து 1.5 அப்படியே இருக்கட்டும். யாருன்னா தீபிகா என்டர்பிரைசஸ். ஸோ தீபிகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டு என்டர் கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 63,960. 63,960 போதும். கண்ட்ரோல் ஏ. இப்போ வந்து கிரெடிட் லிமிட் வந்து எக்ஸீடட் வருது. கண்ட்ரோல் என்டர் கொடுத்து கிரெடிட் லிமிட்டை நீங்கள் எல்லாருக்குமே 8 லட்சம்னு மாற்றிடுங்க. கிரெடிட் லிமிட்டு எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் என்டர் கொடுத்து 8 லட்சம்னு மாற்றிடுங்க. ரைட்டா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா திவாகர். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா 22,213 ரூபாய். ஸோ திவாகர் இவருக்கும் வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்து, திவாகருக்கும் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இங்கே 5 லட்சங்கிறத 8 லட்சம்னு மாற்றிக்கும். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு? 22,213. என்டர் நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது ஹரி ஏஜென்சிஸ். ஹரி ஏஜென்சிஸ் கொடுத்து அதுவும் வந்து கண்ட்ரோல் என்டர், பேக் ஸ்பேஸ் போய்ட்டு கண்ட்ரோல் என்டர். எல்லாத்துக்கும் கிரெடிட் லிமிட் வந்து 8 லட்சம் அப்படின்னு மாற்றுங்க. இந்த கண்ட்ரோல் என்டருங்கிற வேர்டு உனக்கு வரணும், அந்த ப்ராக்டிஸ் வரணும், அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இதை நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வந்து சேல்ஸ் என்ட்ரி போடுறது எப்படிங்கிறது பார்த்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 1-5 ஜெய்ஸ்வால் ஏஜென்சிஸ் என்ட்ரு கொடுங்க. பேக் ஸ்பேஸ் போயிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து கிரெடிட் லிமிட்டை 8 லட்சம் அப்படின்னு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். இது எவ்வளோ மெசேஜ் வருது, என்ன மெசேஜ் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது அபிஷேக் ஏஜென்சி. அபிஷேக் ஏஜென்சி என்ட்ரு கொடுங்க. பேக் ஸ்பேஸ் போயிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுத்து அபிஷேக் ஏஜென்சிஸ் மாற்றியாச்சு போட்டுங்க. என்டர் நியூ ரெஃபரன்ஸ் போட்டு என்டர் கொடுத்து இதில் என்ன மெசேஜ் காட்டுது? The activity may lead to renumbering of subsequent vouchers if the numbering behavior அப்படின்னு சொல்லி கேட்குது. எடிட் லாக் will get created for all the affected vouchers அப்படின்னு கேட்குது. எடிட் லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீநம்பர் ஆகுது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். ரைட்டா? அடுத்தது மோனிஷா. என்டர் பேக் ஸ்பேஸ் போயிட்டு கண்ட்ரோல் என்டர். அந்த 5 லட்சங்கிறத 8 லட்சம் அப்படின்னு மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து அமௌண்ட்டை போடுங்க. என்டர். இது வந்து உண்மையான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு டேலி ஆகணும். நான் என்னோட சமம் உங்கள் சமம் டேலி ஆகணும், அதுக்காக தான் நான் வந்து ஒரிஜினலாக போடுறேன். அடுத்தது சிந்து அன்கோ என்டர் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் என்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் அப்படின்னு நான் போடுறேன். போட்டு கண்ட்ரோல் ஏ, குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஏ, டேலியில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் வி. என்டர் கொடுத்து இதை நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறோம். அடுத்தது 2ஆம் தேதி துளசி ஏஜென்சிஸ். F2 போட்டு டேட் வந்து 2/5 அப்படின்னு மாற்றுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி ஏஜென்சிஸ் அப்படின்னு போட்டு பேக் ஸ்பேஸ் போயிட்டு கண்ட்ரோல் என்டர் போட்டு 8 லட்சம் அப்படின்னு மாறுங்க. ஸோ இது நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற டேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இது போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போட வேண்டியது போட்டு முடிச்சிருங்க. அதன் பிறகு சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஃப் டே இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. டெட்டார் ஏஜிங் அனாலிசிஸ் எடுத்து ரிப்போர்ட் அனுப்பணும். இது வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியூட்டி. ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு மெயினாக 2 டியூட்டி உண்டு. ஒன்று வந்து டெட்டார் அனாலிசிஸ், பேமெண்ட்டு கலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிடிஎஸ் இந்த மாதிரி டேக்ஸ் கம்ப்ளைன்சஸை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ரெண்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஓனர்கிட்ட எந்த திட்டும் வாங்காமல் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த ரெண்டில் எது ஒன்றுனா சரியில்லைனாலும் ஓனர்கிட்ட நம்ம திட்டு வாங்குற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெட்டாரில் ஏஜிங் அனாலிசிஸ். ஏஜிங் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? ஏஜ் அப்படின்னா வயசு, ஏஜிங் அனாலிசிஸ் அப்படின்னா வயசை அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யாருடைய வயசை அனாலிசிஸ் பண்ண போகிறோம்? சன்ட்ரி டெட்டாருடைய வயசா? நம்ம ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கோம், அவனுக்கு வயசு 80 ஆகிடுச்சு, ஐயோ அவன் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த கிடையாது. ஏஜிங் அனாலிசிஸ்ங்கிறது நாம் கொடுத்த கடன் எவ்வளோ நாளில் வசூலாகுது நமக்கு, அல்லது நாம் வாங்கின கடனை எவ்வளோ நாளில் பேமெண்ட் பண்ணுறோம், இதுதான் வந்து ஏஜிங் அனாலிசிஸ். இதில் நமக்கு வர வேண்டிய சைடு பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ் ஏஜிங் அனாலிசிஸ், கொடுக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார் ஏஜிங் அனாலிசிஸ். இந்த டெட்டார் ஏஜிங் அனாலிசிஸில் உங்களுக்கு என்ன தெரியும்னா கலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் தெரியும், டெட்டாருடைய கலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் தெரியும். கிரெடிட்டார் அனாலிசிஸில் உங்களுடைய எஃபிஷியன்சி ஆஃப் பேமெண்ட் அது தெரியும். இந்த ஏஜிங் அனாலிசிஸ் ஏன் சார் பார்க்கணும்? மேண்டேட்ரி அப்படின்னா எஸ் மேண்டேட்ரி. என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த ஏஜிங் அனாலிசிஸ் மேண்டேட்ரி? சுச்சுவேஷன் நம்பர் 1, ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இஃப் கெட்ஸ் ஆடிட்டட்,
உங்களுடைய இஃப் யுவர் டோட்டல் டர்ன் ஓவர் இஸ் எக்ஸீடு 2 crore in a year, அதாவது டர்ன் ஓவர் மீன்ஸ் சேல்ஸ். உங்களுடைய பிஸ்னஸுடைய டோட்டல் டர்ன் ஓவர் பேன் இண்டியா பேஸ்டு டோட்டல் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேலே போயிடுது அப்படின்னா யூ கேனாட் ஃபைல் யுவர் செல்ஃப். உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்களே ஃபைல் பண்ண முடியாது. யூ கேன் ஃபைல் த்ரூ a chartered accountant only. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மூலியமாக தான் ஃபைல் பண்ண முடியும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நாட் ஒன்லி ஹி ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அவர் அடிஷ்னலாக ஹி ஹாவ் டு கிவ் ஒன் மோர் ரிப்போர்ட். தட் ரிப்போர்ட் இஸ் கால்டு 3CB or 3CD something like it will come. In that report, அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹாவ் டு மென்ஷன் செவரல் திங்ஸ். அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் செவரல் திங்ஸ் மீன்ஸு டெட்டாஸோடைய ஏஜிங் அனாலிசிஸாக அவர் ரிப்போர்ட் பண்ணணும். மோர் தேன் 180 days வர வேண்டிய அமௌண்ட்டு, லெஸ் தேன் 180 days வர வேண்டிய அமௌண்ட்டு, மோர் தேன் 180 days பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, லெஸ் தேன் 180 days பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, எம்எஸ்எம்இக்கு யாருக்கெல்லாம் எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காங்க, பிஎஃப் அமௌண்ட் கட்டிட்டாரா, இஎஸ்ஐ அமௌண்ட் கட்டிட்டாரா, டிடிஎஸ் கட்டிட்டாரா, இன்கம் டேக்ஸ் கட்டிட்டாரா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த 3CB ரிப்போர்ட்டில் வரும். நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்கணும். படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். அந்த 3CB ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதும் அதை ஷேர் பண்ணுறேன், படித்து பாருங்கள். அப்போ ஒரு ரிப்போர்ட்டை படித்து பார்த்தா தான் ஓஹோ இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நீங்கள் வேலை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவருக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் வேலை போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலையை நல்லா கற்றுக்க முடியும். 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவருக்கு கம்மியாக இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் நீ உப்புமா கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு சம்பளமும் கம்மி, வேலையும் கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் ஆடிட் கேஸ் இருக்கிற கம்பெனியாக பார்த்து வேலைக்கு போங்க. அங்கே தான் உங்களை நீங்கள் நல்லா வளர்த்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சினாரியோ 1, ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அந்த ஆடிட்டர் வந்து நம்முடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ரிப்போர்ட்டு அதில் லெஸ் தேன் 180 days பேமெண்ட் எவ்வளவு, மோர் தேன் 180 days பேமெண்ட் எவ்வளவு அப்படின்னு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நீங்கள் இந்த பில் வைஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த பில் வைஸ் மெயின்டைன் பண்ணால் தான் ஏஜிங் அனாலிசிஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது சினாரியோ ஜிஎஸ்டி காரணத்துக்காக. ஜிஎஸ்டிக்கு எதுக்காக சார் நம்ம பில் வைஸ் மெயின்டைன் பண்ணணும்னா சப்ளையர் பேமெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சப்ளையர்கிட்டேருந்து, அதுக்கான பேமெண்ட்டை எம்எஸ்எம்இ ஆக்டுக்கு கீழே அந்த சப்ளையர் இருந்தான் அப்படின்னா அவன் வந்து கூட அவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா பார்க்கணும். அக்ரிமெண்ட் இல்லைனா 15 நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். அக்ரிமெண்ட் இருந்தால் 45 நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். லேட்டாக பண்ணிங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இது எம்எஸ்எம்இ ஆக்டில் இருக்குது. ஸோ ஆஸ் பர் த எம்எஸ்எம்இ ஆக்ட் நீங்கள் யார்கிட்ட ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்க மெட்டீரியல்டாக என்ன பண்ணணும், அவன்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் இல்லை, 2 சினாரியோ. அக்ரிமெண்ட் இருந்தால் வித்தின் 15 daysக்குள்ளே யூ ஹவ் டு மேக் பேமெண்ட். Suppose if you don't have any agreement அப்படின்னா within 15 days. Suppose if you have any agreement அப்படி means 45 daysக்குள்ளே you have to make payment. Suppose if I couldn't able to make payment, what was the impact sir அப்படின்னா you have to pay that amount along with the interest at the rate of 18% per annum. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா you have to pay interest 18% or 12%, I don't know, certain percentage, கரெக்டான exact percentage I don't know, but see we have to pay some amount of interest along with the invoice value. That is the second scenario. The third scenario, suppose if you buy any material from your sundry creditor and within 180 days from the invoice date within 180 days you have to make payment. Suppose if I didn't make payment, what will happen sir? The amount which you availed as input as credit from that invoice, that amount to be reversed along with the 18% interest. That interest amount should payable by electronic cash ledger, not by electronic input credit ledger. Suppose நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் டேக்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, வித்தின் 180 daysக்குள்ளே அந்த சப்ளையருக்கு யூ ஹேவ் டு மேக் பேமெண்ட் ஆஸ் பர் த ஜிஎஸ்டி ப்ரொவிஷன். Suppose if you didn't made any payment to that supplier, you have to reverse the input tax credit what you claimed in the earlier date. Not only very purely reversal, you have to reverse along with the interest. That interest amount you have to pay out of your pocket money, cash ledger. Sir, after 7 months, next month, the very next month I made the payment. What I should do, sir? The amount what you reversal, you can reclaim the reversal. நீங்கள் எதை ரிவர்ஸ் பண்ணிங்களோ அந்த ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் எதை பண்ணலாம், திரும்பவும் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். சார், இஸ் தேர் எனி டைம் டியூரேஷன்? நோ, தேர் இஸ் நோ எனி டைம் டியூரேஷன்.
At any point of time, what you feel that the amount has been paid on that month, you can avail the input tax credit. When GST class come across, I can explain this very clearly, no issues. GST class வரும்போது உங்களுக்கு அதை நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கவலைப்படாது. ஸோ இப்போ என்ன மாதிரியான சினாரியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சினாரியோ அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட், செகண்ட் சினாரியோ ஃபார் MSME ஆக்ட், தேர்டு சினாரியோ ஃபார் GST டிபார்ட்மெண்ட், ஃபோர்த்து ஃபார் மேனேஜ்மெண்ட் பர்பஸஸ். ஆறுனகஞ்சி பழங்கஞ்சி அப்படிம்பாங்க, ஆறுனகஞ்சி பழங்கஞ்சிம்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன், காமெடி நீங்கள் நினச்சும் நினச்சிக்காதீங்க, விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். எப்போதுமே வாரம் நான் போயிட்டு ஒரு பேப்பர் கடையில் பேப்பர் வாங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை டெய்லி வந்து இங்கே பக்கத்து கடையில் வாங்குவேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஸ்பெஷலாக போய் வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி ஸ்பெஷலாக போய் வாங்கிட்டு வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காசு எடுக்காமல் போயிட்டேன். ஒரு தினத்தந்தியும் ஹிண்டுவும் வாங்கிட்டு 2 பிஸ்கெட்டை வாங்கிட்டு 20 ரூபா தரேன்ட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் போகும்போது அவனுக்கு கொடுக்கணும் மறந்து போயிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் மறந்து போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் போகிறேன். ஐயோ இப்போ அவன் காசு கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் ஓடுது. உடனே பக்கத்து கடையில் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா, என்ன பண்ணிட்டோம், பக்கத்து கடையில் பேப்பர். அந்த மாதிரி 4 வாரம் வாங்கிட்டு வந்துட்டேன். 5ஆவது வாரம் திரும்ப அவன் கடைக்கே போனேன், அவனும் மறந்துட்டான், நானும் மறந்துட்டேன். இப்போ அந்த காசு யாருக்கு நஷ்டம், அவனுக்கு தான் நஷ்டம், எனக்கு இல்லை. ஆனால் நான் வந்து ஏமாத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம மனசில் இருக்கும். இந்த குற்ற உணர்ச்சி குப்பையில் போடு. ஓகேவா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கடன் கொடுத்த அமௌண்ட்டை நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்டிவிட்டி எடுக்கணும். அப்படி எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா வராது. ஆறுனகஞ்சி பழங்கஞ்சிங்கிறது தான். ஸோ உங்களுடைய டெட்டார்ஸை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, ஏஜிங் அனாலிசிஸ்னால் உங்கள் டெட்டார்ஸை வந்து இன்கம் டேக்ஸில் more than 180 less than 180 அப்படின்னு பிரிக்க சொல்கிறான். நீ அந்த மாதிரி பிரிச்சேன்னா அவ்வளோதான், நாம மட்டும்தான் போகணும். உனக்கு வர வேண்டிய கடனில் 30 நாளில் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 30 to 60 நாளில் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 60லேருந்து 90 நாளைக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 90 டேஸ்க்கு மேலே எவ்வளோ வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை வந்து நீ என்ன பண்ணணும், நீங்கள் ஜெனரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணி எக்ஸலில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை முதலாளிகிட்ட காமிச்சிட்டு அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேமெண்ட்டு பர்ஃபார்மன்ஸு பார்க்கணும், கலெக்ஷனுக்கு போகணும். அந்த ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், கேட்வே ஆஃப் டேலி அதில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு தெரியும். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதில் அவுட்ஸ்டாண்டிங், கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்கில் 4 இருக்குது, ரிசீவபுளா, பேயபுளா, லெட்ஜர் வைஸா, குரூப் வைஸா. இதில் எது பார்க்கணும் அப்படின்னா குரூப் வைஸ் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு சன்ட்ரி கிரெடிட்டாரா டெட்டாரா அப்படின்னா சன்ட்ரி டெட்டார், ரிசீவபிள்ங்கிறதுனால சன்ட்ரி டெட்டார். இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெபிட் கிரெடிட் வரும். இதை வந்து நீங்கள் லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோ. லெட்ஜர் வைஸ் பில் வைஸ், லெட்ஜர் வைஸ் வேணும் அப்படின்னா எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் லெட்ஜர் வைஸ் வரும். இந்த மாதிரி லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் வேணும் அப்படின்னா எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் வரும். இதில் ஒவ்வொரு பார்ட்டி வைஸு லெட்ஜர் வைஸு பில் வைஸ் வருது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜிங் மெத்தட், அந்த ஏஜிங் மெத்தடை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஏஜிங் பை பில் டேட்டு, ஏஜிங் பை டியூ டேட் 2 இருக்குது. ஏஜிங் பை பில் டேட்னா என்ன, ஏஜிங் பை டியூ டேட்னா என்ன. இப்போ இந்த மொதல் பில் எடுத்துங்க, லெஃப்டில் பாருங்கள். இதுக்கான பில் டேட்டு 2/7/17, வேற டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/7, அதுலேருந்து 15 நாள் தள்ளி, 17 நாள் தள்ளி. அப்போ ஓவர் டியூ பை டேஸ் எவ்வளோன்னா 2510. இந்த 2510 நாளுங்கிறது எப்படி வந்தது, எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பார்க்கலாமா? 2510ங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். 2/7/2017. ஸோ இந்த 2510 நாள் டிலே, இந்த 2510 நாள் டிலேங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2/7/2007 மாதம் 2/2017 இதை நம்ம போட்டுப்போம். இதை வந்து நம்ம நம்பராக மாற்றிப்போம், ஃபார்மேட் செல் நம்பராக மாற்றுவோம். ஓகேவா, இது நம்ம நம்பராக மாற்றியாச்சு. அடுத்தது 17/7/2017 டியூ டேட்டு, 7/17/2017 டியூ டேட்டு, இதையும் நம்பராக மாற்றியாச்சு. இன்னைக்கு டேட்டு, இதையும் நம்பராக மாற்றியாச்சு.
இப்போ பாருங்கள், இது வந்து இன்னைக்கு டேட்டு, அதாவது இது வந்து இன்னைக்கு டேட்டு 6வது மாதம் 3ஆம் தேதி 2026. இது வந்து பார்த்தீங்கன்னா 7/17/2017. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/7 2/7 2/7 7/17/2017. சரி, 7/2/2017. இந்த அமௌண்ட் எப்படி வந்தது? இந்த அமௌண்ட் இந்த 2510 இருக்குல்ல, இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் ஆச்சு? இப்போ இதுலேருந்து இதை கழிச்சா 3243 நாள் வருது. இது இன்னைக்கு டேட்டில் பார்க்கணும். இங்கே என்ன டேட் இருக்குது? 31/5/2014 அது பார்க்கணும். சாரி, 5வது மாதம் 31ஆம் தேதி 2024 அப்படி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா 2510 வருது பாருங்க. கரெக்டாக இப்படி தான் வருது. அந்த 2510 எப்படி வருதுன்னா, இப்போ டியூ டேட்லேருந்து 31/5 இது வந்து பார்த்தீங்கன்னா பில் டேட். இந்த 7/2017 அப்படிங்கிறது பில் டேட்டு. 7/2017ங்கிறது என்ன? பில் டேட்டு. இது வந்து என்னது? டியூ டேட்டு. இது வந்து என்னது? அநேகமாக இது கரண்ட் டேட்டுன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த டியூ டேட்லேருந்து கரண்ட் டேட்டு 2510. இந்த 2510 எப்படி வந்தது? கரண்ட் டேட்டில் டியூ டேட்டை கழிச்சுனோன்னா இது 2510. சப்போஸ் நீங்கள் பில் டேட்லேருந்து ரிப்போர்ட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டு ஏஜிங் மெத்தடில் நீங்கள் ஏஜிங் பை டியூ டேட் பார்க்குறீங்க, ஏஜிங் பை பில் டேட் பார்ப்போம். ஏஜிங் பை பில் டேட்டில் 0 to 30, 30 to 60, 60 to 90, அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் வந்துட்டு போட்டோம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறது ஓவர் டியூ பை டேஸ் இந்த மாதிரி இப்படி தெரியும். இப்போ முன்னாடி 2510 நாள் அப்படின்னு காட்டின ஒரு ரிப்போர்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 நாளைக்குள்ளே வர வேண்டிய அமௌண்ட்டு 4,59,000 சேல் அன்ட்டு போட்டது. 30 to 60 ஒன்றும் இல்லை, 60 to 90 198. ஸோ எல்லாமே 90 நாளைக்கு மேலே இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு 90 நாளைக்கு மேலே எந்தெந்த பில்லு யார்கிட்டேருந்து வராமல் இருக்குது அதை ஃபோன் பண்ணி கேட்கணும். அபிஷேக் ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி இன்வாய்ஸ் நம்பர் 51 இந்த பில் வரலை, 74 வரலை, 348 வரலை, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி கேட்கணும். ஆப்ஷன் முதல்ல இதை நீங்கள் என்ன பண்ணணும்? பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எப்படி சார் இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது? இதை போய் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா, இதை போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. Alt P Ctrl P. இதை ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குமி லகுதி இப்படின்னு வரும். 26 பேஜுக்கு ஒன்றும் பண்ண முடியாது வச்சுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜாக வரும். இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா Alt E எக்ஸ்போர்ட் கொடுங்க. Alt E எக்ஸ்போர்ட். Alt E எக்ஸ்போர்ட்டில் கரண்ட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரிப்போர்ட் கரண்ட் ரிப்போர்ட், அந்த கரண்ட் E அதை கொடுத்து கான்ஃபிகரில் போங்க. கான்ஃபிகரில் இந்த இடத்துல எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் போய்ட்டு அதை போய் என்டர் கொடுத்து எக்ஸல் ஃபார்மேட்டாக மாற்றிக்கும். எக்ஸல் ஃபார்மேட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வரணும், இங்கே அப்டேட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறக்காமல் இதான் ரொம்ப மெயின், இல்லைனா பழைய ஃபைலை போய் ஓவர் ரைட் பண்ணிவிடும். அப்டேட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அதை ஒரு என்டர் கொடுத்து நோ ஆப் பண்ணிக்கும். அப்டேட் எக்ஸிஸ்டிங் ஃபைலை நோ கொடு. அடுத்தது எந்த இடத்துல வைக்கணும், ஃபோல்டர் பாத் எந்த இடத்துல, சப்போஸ் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அதை செலக்ட் பண்ணி இ ட்ரைவில் 123 பேட்ச் ஆகுது, அதில் போய் வைக்கணும். இப்போ போயிட்டு Ctrl A கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸலாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அந்த மாதிரி எக்ஸலாக எக்ஸ்போர்ட் ஆனதும் அதை வந்து நீங்கள் அலைன்மெண்ட்டு பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஓனர் கையில் கொடுத்து நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு அதை நீங்கள் பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸு அதனால் லிசன்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரும். சப்போஸ் டியூஆனில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் மோடுனா வராது, கட்டாது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஒரு சுருக்கமாக இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது? Ctrl P கொடுப்போம். லேண்ட்ஸ்கேப்பில் போய் பார்க்கலாம். Ctrl P கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு காட்டுறோம். லேண்ட்ஸ்கேப்னால் 4 பேஜ் வருது. 4 பேஜ் வருது. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். மார்ஜினை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. நார்மல் மார்ஜின்ங்கிறதுக்கு பதிலாக நேரோ மார்ஜின் போடுங்க. 3 பேஜில் வந்துடும். மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜில் வந்துடும். சப்போஸ் வேண்டாத பில்லை வேண்டாத லைனை டெலீட் பண்ணிவிடு. 3 பேஜில் வர மாதிரி பார்த்துக்கோ. இந்த கடைசி ஒரு லைன் தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லைனை கட் பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும் 3 பேஜ். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து ஓனர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இதை வச்சுக்கலாம்.
இது ஒரு மெத்தட். இது வந்து பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் சில பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப நாளாக பேமெண்ட் தராமல் இருப்பான். அந்த மாதிரி பேமெண்ட் தராத பார்ட்டி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரிமைண்டர் லெட்டர் அனுப்பணும். பேமெண்ட் தராத பார்ட்டி அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரிமைண்டர் லெட்டர் அனுப்பணும். அந்த ரிமைண்டர் லெட்டர் எப்படி அனுப்புறது? ரிமைண்டர் லெட்டர் எப்படி அனுப்புறது? கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் பி, அதில் போய்ட்டு கான்ஃபிகரேஷன் போங்க. கான்ஃபிகரேஷன் சாரி கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் பி, அதில் கண்ட்ரோல் பி போய்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டைப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். கான்ஃபிகர் போங்க. ரிப்போர்ட் டைப்பில் இங்கே ரிப்போர்ட் டைப்பில் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுல ரிமைண்டர் லெட்டர் அப்படின்னு போடுங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ரிமைண்டர் லெட்டர் என்ன பண்ணணும், கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு ரிப்போர்ட் டைப்பில் என்ட்ரு கொடுத்து ரிமைண்டர் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிமைண்டர் லெட்டரை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ போய் ப்ரிவியூ பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ரிமைண்டர் லெட்டர் இந்த மாதிரி வரும். ரிமைண்டர் லெட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கணேஷ் அட்வர்டைஸிங்லேருந்து அபிஷேக் ஏஜென்சி, ஓகேவா, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்கள் அட்ரஸ்ஸு வந்துடும். என்ன டேட், டியர் சார் மேடம் அவுட்ஸ்டாண்டிங் given below is the detail of amount outstanding against your name in our books of accounts on the given date. bill number, என்னைக்கு டியூ ஆன், ஓவர் டியூ எவ்வளோ நாளாக தராமல் இருக்காங்க, 30 நாளைக்குள்ளே வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 30 to 60 எவ்வளவு, 60 to 90 எவ்வளவு, கிரேட்டர் தான் 90 days எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் எடுக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, 16 பேருக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ரிமைண்டர் லெட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரிமைண்டர் லெட்டர். இந்த ரிமைண்டர் லெட்டரை எப்படி எடுக்கிறது? ரிமைண்டர் லெட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தனுக்கு பேமெண்ட் தரணும், வாயால் கேட்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரிமைண்டர் லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட் பண்ணலாம், அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி அதை வந்து மெயில் பண்ணலாம். ஓகேவா, இதை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம். இது வந்து ரிமைண்டர் லெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேறு, ரிமைண்டர் லெட்டர் வேறு, ரெண்டுக்கும் வேறு வித்தியாசம். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, ரிமைண்டர் லெட்டர்னா என்ன? ரிமைண்டர் லெட்டருங்கிறது உனக்கு பேமெண்ட் வர வேண்டியிருக்கு, அதுக்கு வந்து நீ பேமெண்ட் கேட்குற, அது வந்து ரிமைண்டர் லெட்டர். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பர்பஸஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் தோஸ் பேலன்ஸ் ஹூ ஆர் ஆல் கிரேட்டர் தென் 50,000 இன் எ இயர், எல்லாருக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த மாதிரி என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி நீ எனக்கு இவ்வளோ தர வேண்டியிருக்கு, அல்லது நான் உனக்கு இவ்வளோ தர வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு அனுப்பிச்சு, அதில் ஒரு 3 செட்டு அனுப்பிச்சு அதை கையெழுத்து வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். அதை நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். சப்போஸ் இன்கம் டேக்ஸ்லேருந்து கேட்பான், ஒரு நோட்டீஸ் கொடுப்பான் அவங்ககிட்ட, உன் ஸ்டேட்மெண்ட் படி அவனுக்கு நீ 10 லட்ச ரூபா தர மாதிரி இருக்கும், அவனுடைய ஸ்டேட்மெண்ட் படி 2 லட்ச ரூபா தர மாதிரி இருக்கும், எப்படி நீ 10 லட்சம் தரணும்னு கணக்கு இருக்க எடு அப்படின்ட்டுருவான், ரெக்கன்சிலேஷன். அந்த நேரம் போய் நீ கேட்டினா உனக்கு அவன் தரமாட்டான். அதனால் நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கு உடனே கையோட யாருக்கெல்லாம் 50,000 ரூபாய்க்கு மேலே, நீங்கள் வந்து பணம் தர வேண்டியிருக்கோ அல்லது வர வேண்டியிருக்கோ அவங்க எல்லார்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட் அது எப்படி வாங்குறது சார், அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எஸ்கேப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் ஜி, அதில் மல்டி அக்கௌண்ட், ஷோமோர் போங்க. ஷோமோரில் மல்டி இருக்கா, இல்லை. ஸோ கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர், ஏதோ ஒரு லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோ, இல்லை அக்கௌண்ட்ஸ் புக்கில் போயிடலாமா, ஒரு நிமிஷம். கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர், குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர். அதில் குரூப் சம்மரி போயிடுவோம். குரூப் சம்மரியில் சன்ரி டேட்டா அங்கே செய்வோம், அங்கேருந்து பார்ப்போம். சன்ரி டேட்டா இங்கே இருந்தபடி பார்க்கலாமா, இங்கே இருந்தபடி ஆல்ட் பி கண்ட்ரோல் பி, கான்ஃபிகரில் ஒன்றும் இல்லை. இங்கே ஆல்ட் ஜி மல்டி அக்கௌண்ட். இது மாத்திரம் நான் ஒரு நிமிஷம் இருங்க, இது நம்ம எப்படி அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம்.
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு